உதயநிதி ஸ்டாலின் எதுக்கு கள்ளக்குறிச்சி போயிருக்காரு, அப்புறம் விஜய் எதுக்கு கள்ளக்குறிச்சி போயிருக்காரு, இந்த மாதிரி பல ஏடிஎம்கே டிஎம்கே அதுக்கடுத்து பல கட்சிகள் எதுக்கு கள்ளக்குறிச்சியில போய் அங்க பார்த்துருக்காங்க. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வெல்கம் டு டாக் வித் தயா. விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினா இருக்கட்டும், அதடுத்து தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர் தலைவர் அவரா இருக்கட்டும், அதடுத்து சீமானா இருக்கட்டும், அதடுத்து ஆப்போசிட் பார்ட்டி எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும், எல்லாருமே கள்ளக்குறிச்சி போயிருக்காங்க. ஏன் கள்ளக்குறிச்சியில் என்ன ஆச்சு? 40 பேர் சாராயம் குடிச்சு இறந்துருக்காங்க. 100 பேர் அட்மிட் ஆயிருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல. பாண்டிச்சேரி, விழுப்புரம், சேலம்னு பல ஊர்ல பல டிஸ்ட்ரிக்ட்ல அட்மிட் ஆகி சீரியஸா இது இப்போ ட்ரீட்மெண்ட் போயிட்டே இருக்கு. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம்ன்ற ஊருக்கு எல்லா ஒரு பொலிட்டீஷியனும் சரி, அதுக்கடுத்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் சரி, எல்லாருமே போயிருக்காங்க. என்ன ஆச்சு? 40 பேர் இறந்துருக்காங்க, 100 பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. அதை பத்தி நம்ம இன்னைக்கு ஃபுல்லா பார்க்கலாம். எப்படி இறந்தாங்க, என்ன ஆச்சுன்னு. அதாவது அந்த ஊர் கருணாபுரம்ன்ற ஊர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கரெக்டா இருக்குது. அங்க ரூல்ஸ் சரியில்லை, எதுவுமே நியாயமா இல்லை. இது எல்லாமே ஒரு இடகுடமா இருக்குன்ற மாதிரி தான் அந்த ஊர் இருக்குன்னு அதை பொதுமக்களே டைரக்டா பேட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஒரு 2 வயசு பையன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 2 வயசு பையன் மொட்டை அடிச்சு தான் அப்பாவுக்கு கொல்லி வைக்கிறான். கொல்லி வைக்க போகும்போது கூட அங்க 40 பேர் இறந்துருக்காங்க. 40 பேர் இறந்த இடத்துல சுடுகாடு இடமே பத்தல. கியூல நின்று என்னைக்காச்சும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டீங்களா? நம்ம ஏதாச்சும் ஒரு கடைக்கு போயிருந்தா கியூல நின்று இருப்போம். ஆனா சுடுகாட்டுல இது வரைக்கும் கியூல நின்று பார்த்துருப்பீங்களா? இதுதான் எனக்கே முத கேள்விப்படுற மாதிரி. அதாவது 40 பேர் ஒரே ஊர்ல இறந்துருக்காங்க. அதாவது அடுத்து கியூல நின்று கொல்லி வச்சுட்டு வர்றாங்க. 2 வயசு பையன் மொட்டை அடிச்சுட்டு கொல்லி வைக்கிறான். கொஞ்சம் நீங்களே யோசிச்சு பாருங்க, எவ்வளவு கொடுமையான ஒரு விஷயம் தெரியுமா? இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா கள்ளசாராயம் வைக்கிறது ரொம்ப நார்மலா, ரொம்ப சாதாரணமா வைப்பாங்க போல. அதாவது இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மோர் பாக்கெட்டு எடுத்துட்டு வருவாங்க சாதாரணமா ஒரு சைக்கிள்ல. அந்த மாதிரி அவர் மோர் பாக்கெட் விற்கிற மாதிரி எடுத்துட்டு போவாராம். அந்த கண்ணுக்குட்டின்ற அந்த சாராயம் வித்த பேர் வந்து கண்ணுக்குட்டி, அவர் ஒய்ஃபு, அவர் தம்பி, மொத்தம் 3 பேர் சேர்ந்து வித்துருக்காங்க. அதாவது ஒரு மோர் பாக்கெட் மாதிரி எடுத்துட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு 3 பேர் வாங்கி குடிச்சிருக்காங்க அந்த கள்ள சாராயத்தை. குடிச்ச உடனே அவங்க உடம்பு முடியாம செஸ்ட்லாம் வலிக்கிற மாதிரி டப்புன்னு ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துருக்காங்க. பார்த்த உடனே அந்த 3 பேர் இறந்து போயிட்டாங்க. அது இறந்தவங்க துக்கத்துக்கு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துருக்காங்க. துக்கத்துக்கு போனவங்களும் குடிச்சிட்டு போயிருக்காங்க. அந்த கள்ள சாராயத்தை வாங்கி குடிச்சிட்டு போயிருக்காங்க. குடிச்ச உடனே அங்க போன எல்லாருமே, அதாவது நான் செத்தாங்கல்ல அந்த 40 பேரும் சரி, இப்ப ஹாஸ்பிட்டல் இருக்கிற அந்த 100 பேரும் குடிச்சிட்டு போயிருக்காங்க அந்த துக்கத்துக்கு. அவங்க போன உடனே பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் மாறு அடிக்குது, ஒரு முறையா வயிறு வலிக்குது, ரத்தம் வாந்தி எடுக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒன்றும் புரியல. அங்க இருக்கிறவங்களுக்கு இவங்களை எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போய் பார்த்தா இறந்து போயிட்டாங்கன்றாங்க. தொடர்ந்து அடுத்தடுத்து 40 பேர் இறந்து போயிட்டாங்கன்றாங்க. 100 பேர் ரொம்ப சீரியஸா இருக்காங்க. அப்படி நியூஸ் வருது. அதாவது குடிக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு டெய்லி வேலைக்கு போயிட்டு ஒரு அசதிக்கு குடிக்கிறவங்க இருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன் டைம்ல லைட்டா குடிக்கிறவங்க இருக்காங்க. இந்த பொங்கல் அந்த மாதிரி செலிப்ரேஷன் டைம்ல குடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதாவது இந்த வேலைக்கு போறவங்க தான் அதிகமா குடிப்பாங்க. அவங்க குடிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு லைட்டா ஒரு ரிலாக்ஸ்கேஷனுக்காக குடிப்பாங்க. இவங்க டெய்லியும் குடிச்சாங்கன்னா ஒரு சரக்கோட விலை, அதாவது டாஸ்மாக்ல நீங்க வாங்கினீங்கன்னா 160 இருந்து 170 அந்த மாதிரி ரேட் அதிகமா போய்கிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு 160 ரூபா சரக்கு அவர் வாங்கி குடிச்சா அவர் ஃபேமிலி எப்படி ரன் பண்ணுவாரு? நீங்களே சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. இவர் போய் அதாவது கள்ள சாராயம், அவனுங்க அது என்ன செய்யறாங்கன்னே புரியல. எல்லாத்தையும் அந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டதை போடுறாங்க உள்ள. பேட்டரி தண்ணி உள்ள போடுவாங்க, பேட்டரி உள்ள போடுவாங்க, ஏதோ போட்டு அந்த கள்ள சாராயத்தை கலக்கிறாங்க, காய்ச்சுறாங்க. அது மட்டும் இல்லாம மெத்தனால், அது ஒரு அந்த கெமிக்கல் கொஞ்சம் அதிகமாயிடுச்சுனாலே ஆள் செத்துருவாங்க. இது மெத்தனால் போடாம குடிச்சாலே லைட்டா இதுதான், மெத்தனால் போட்டா மொத்தமா காலி ஆயிடுவாங்க அங்க. அந்த மாதிரி ஒரு இது சாராயம் கலந்து குடிச்சிட்டு இருக்காங்க. அதாவது டாஸ்மார்க் விற்கிற சரக்கு கூட, ட்ரிங்க்கு கூட ஒரு சர்டிபிகேட் கொடுத்து தான் அதை ப்ராசஸ் பண்ணி தான் அதை விற்கிறாங்க. ஆனா இந்த கள்ள சாராயம் வெறும் 5 ரூபாய்க்கு மெத்தனால் அதிகமா போடுறது. அந்த மெத்தனால் எங்க கிடைச்சது, அதை பத்தி பல பேர் குரல் எழுப்பிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஏடிஎம்கேல இருந்து டிஎம்கேல இருந்து எல்லாருமே அவங்களால முடிஞ்ச தொகையை கொடுக்கறன்னு சொல்லியிருக்காங்க. டிஎம்கே ஸ்டாலின் சிஎம் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இறந்தவங்க வீட்டுக்கு 10 லட்சம் தரேன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம உயிரோட ஹாஸ்பிட்டல் சீரியஸா இருக்கவங்க வீட்டுக்கெல்லாம் 1 லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஏடிஎம்கே ஆப்போசிட் பார்ட்டியும் வந்து எங்களால முடிஞ்சதை நாங்க தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து விஜய் கட்சி அவரும்
தமிழக முன்னேற்ற கழகம் அவரும் தரேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து நாம் தமிழ் மாநாடா இருக்கட்டும், எல்லாருமே எல்லா பொலிட்டீஷியனும் இது ஒரு அகேன்ஸ்டா பேசாம அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்து அவங்களுக்கு உதவி செஞ்சிருவோம், அதுக்கடுத்து இதை பத்தி பேசுவோம் இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாருமே. இந்த பிரச்சனை வந்து 2 நாளுக்கு முன்னாடி இறந்து போன சம்பவம் இது. அதாவது இன்னைக்கு வந்து எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அந்த வீட்டுக்கு காசு கொடுத்து கொஞ்சம் ஓரளவுக்கு உதவி பண்ணிட்டு இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க எல்லாருமே. கள்ளக்குறிச்சியோட மாவட்டத்தோட எஸ்பியை மாத்திருக்காங்க, கலெக்டரை மாத்திருக்காங்க. கலெக்டர் ஃபர்ஸ்ட் என்ன திரும்ப சொல்லியிருந்தாரு, அந்த 3 பேரை இறக்கும் போது இவங்க வந்து கள்ள சாராயம் குடிச்சு இறக்கல, இவங்க வந்து பிக்ஸ் மூலியமா இறந்துட்டாங்க, அதாவது அவங்க ஹெல்த் இஷ்யூனால இறந்துட்டாங்க, இதுக்கும் கள்ள சாராயத்துக்கும் எந்த சம்மந்தமே இல்லை அப்படின்னு மொத்தமா மாத்தி சொல்லிட்டாரு. அந்த 3 பேர் இறந்த துக்கத்துக்கு போனவங்க 40 பேர் குடிச்சிட்டு போயிருக்காங்க. அது ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகிருக்கிறவங்க 100 பேர் குடிச்சிட்டு போயிருக்காங்க. அவங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகும்போது தான் இந்த பெரிய இஷ்யூ ஆகி எல்லாருமே தெரிஞ்சுது. இந்த கண்ணுக்குட்டி பாத்தீங்கன்னா ஒரு மோர் பாக்கெட் விற்கிற மாதிரி ஒரு கள்ள சாராயத்தை வித்துருக்காரு. இதுல இருந்தே தெரியலையா அவர் வந்து இவ்வளவு அமௌண்ட் கொடுத்துருக்கலாம். அங்க இருக்கிற போலீஸ்லாம் ஃப்ரீயா விட்டுருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற பொலிட்டீஷியனா இருக்கட்டும், அங்க இருக்கிற ஆபீசர்ஸா இருக்கட்டும், எல்லாருமே கொஞ்சம் இதுவா ரொம்ப கரப்டா இருந்திருக்காங்க. அதனாலதான் இந்த இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு. இது முன்னாடியே எடுத்து பேசியிருந்தா ஒரு விழுப்புரத்துல மரக்காணத்துல ஒரு 10 பேர் இறந்துருந்தாங்க போன வருஷம். அப்பயும் எல்லாருக்கும் நீதி தான் கொடுத்தாங்களே தவிர அதுக்கடுத்து அந்த ஆக்ஷன் எடுக்கல. யார் கள்ள சாராயம் காய்ச்சினது அது பிடிச்சிட்டு மொத்தமா விடுற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் அந்த மாதிரி எதுவுமே நடக்கிறது இல்லை. ஒரு இறக்குறாங்களா அவங்க வீட்டுக்கு போய் துக்கம் பண்றது, காசு கொடுக்கறது, இது மட்டும் இல்லை. இதுக்கடுத்து இந்த 40 பேர் இறந்ததோட இருக்கட்டும், இதுக்கடுத்து ஒருத்தன் கூட இறக்கக்கூடாது. அதுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், கள்ள சாராயம் எல்லாத்தையும் மொத்தமா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை ஃபுல்லாவே இந்தியா ஃபுல்லாவே கள்ள சாராயம் இருக்கக்கூடாது. கள்ள சாராயம் மட்டும் இல்லாம எந்த ஒரு போதை பொருள் இல்லைன்னா நாடு நல்லா இருக்கும், பல பேர் நிம்மதியா வாழ்வாங்க. இந்த கள்ள சாராயம் இந்த ட்ரக்ஸ் எதுவுமே இல்லாம இருக்கும் போது ஒரு மனுஷன் நல்ல சந்தோஷமா இருப்பான், அவங்க ஃபேமிலி சந்தோஷமா இருக்கும். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா டாக் வித் தாயை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.